மத குருமாரன்ட்டு மூடி மறைக்க பார்க்குறாங்க நிறைய பேர். உடனடியாக இதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சட்டம் என்பது அவர் செய்த ஒரு இழிவான செயல். சிறுவர்கள் பெண்கள் என்று யாருமே பாலியல் வன்முறைகள் நடக்கப்படாது. இதுக்கு சரியான தண்டனையாக தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். எந்த திசாநாயக அவர்களின் நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கும் அதே தருணத்தில் நடைபெற்ற 14 வயது சிறுமிக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகமானது ஒரு வணக்கம் அவர்களை. இப்போ நாங்கள் எங்கே சொன்னால் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அனுராதபுரத்தில் ஒரு தேர்தல் பிரச்சனை தொடர்பாக இலங்கை முழுவதும் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. அது தொடர்பான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. என்ன நடக்குன்னு சொல்லி தொடர்ந்து பார்க்க முடியாது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் அதுக்கு முன்னாடி தான் இருக்கிறோம். போராட்டக்காரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா சிறார்களின் பாதுகாப்பு எங்கள் உரிமை என்ற ஒரு பதாகை இருக்கிறது. சிறார்களை காப்போம், குற்றங்களை நிறுத்துவோம். மாவட்ட மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் முன்னிலைத்தீவு சிறுமியின் கண்ணீரை மௌனமாக்க அதிகாரமல்ல மனிதத்துவம் பேசக்கூடிய குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டனை வேண்டும். மத ஆணையின் பின்னால் மறையும் குற்றங்களுக்கு நீதி வேண்டும். அண்ணலிங்கம் நடலிங்கம் நான் வட்டுவாகலை பொறுப்படாக கொண்டான். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லை மாவட்ட கடத்தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக செயல்பட்டு வருகின்றேன். இந்த மாதிரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனுராதபுரத்தில் வீரர்களால் சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு அந்த துஷ்பிரயோகத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இன்று சிறிய ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை செய்கின்றோம். அந்த சிறுமிக்கு ஒரு நியாயம் வேண்டும். அந்த நியாயத்துக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு இன்றைக்கு வந்து 17 மாவட்டத்திலேயும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றது. இந்த சிறுமிக்குரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் வன்மையாக கண்டித்து எமது போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். கொடுமைகள், பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பாதுகாப்பில்லை என்ற ஒரு நிலையில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமானது இன்று அகில இலங்கை ரீதியாக 17 மாவட்டங்களில் இந்த அனுராதபுரத்தில் நடந்த கொடுமைக்காக, ஒரு சிறுமிக்கு நடந்த கொடுமைக்காக, அதுவும் மதகுருமார் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கின்றவரை இப்படியான ஒரு பாலியல் வன்கொடுமை செய்த அல்லது செய்ய முனைந்ததற்கு கண்டித்து அவர்கள் இந்த ஒழுங்குபடுத்தலை செய்திருக்கின்றார்கள். இதற்காக தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் சகல நிர்வாகிகளுக்கு நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் சிறுவர்கள், பெண்கள் மதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்து எல்லார் மத்தியிலும் இருக்கின்றது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் முன்னைய அரசாங்கங்கள் செய்த அட்டூழியங்களுக்கு எதிராக இன்றைய அரசாங்கத்தின் பால் மக்கள் அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட இப்படியான ஒரு கேவலமான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை நடப்பதை கண்டித்து இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். இந்த பெண்கள் அமைப்பால் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றார்கள். இதற்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டும். நிச்சயமாக யாரும் பெரியவர் சிறியவர் என்ற நிலை பார்க்காமல் உடனடியாக இதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சட்டம் என்பது எல்லோருக்கும் சமன். சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும், சட்டம் ஒழுங்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் யாருக்கும் மறுப்பில்லை. அந்த வகையில் இதற்குரிய நீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கை. இதனால் தான் அனைத்து மாவட்டங்களிலும், குறிப்பாக இன்று 17 மாவட்டங்களிலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்குரிய நீதியை அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களை வேண்டித்தான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அது கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வடமாகாணம் பெண்கள் குரல், யசிலுன் உமாமதி, ஊடக பேச்சாளர், முல்லைத்தீவு. கடந்த மாதத்தில் நடைபெற்ற 14 வயது சிறுமிக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகமானது ஒரு கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விடயம். அனுராதபுரத்திலே ஒரு வயது சென்ற ஒரு புத்த பிக்குவினால் இந்த கீழ்த்தரமான ஒரு செயற்பாடு நடைபெற்றுள்ளது. அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருடைய இந்த கீழ்த்தரமான செயற்பாட்டுக்கு சில பேர் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள்.
இதை மூடி மறைக்கவும் இதை கண்காணிக்காமல் ஏனோ தானோ ஒன்று சிலர் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படியான குற்ற செயற்பாடானது இந்த இலங்கை நாட்டிலே நடைபெறுகிறது. மிகவும் ஒரு கேவலமான ஒரு விடயம். இந்த நாட்டுக்கே ஒரு இழுக்கும் பெண்களுக்கு ஒரு பெருத்த அவமானமாய் காணப்படுகிறது. எனவே போற்றப்படத்தக்க, கடவுளுக்கு அடுத்ததாக போற்றப்படத்தக்க, மதிக்கப்படத்தக்க, கடவுளுக்கு அடுத்ததாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அவர் சபித்தால் சாபமாகவும் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதமாகவும் நினைக்கும் எங்களுடைய மக்களுக்கு இப்படியான இந்த புத்த மத குருக்கள் செய்கின்ற இந்த கேவலமான செயல் எங்கள் எல்லோருக்கும் ஒரு வேதனையான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த 14 வயது சிறுமிக்கு சரியான நீதி கிடைக்கப்பட வேண்டும். இந்த புத்த பிக்குவுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும். எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு தாங்கள் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காரியத்துக்கு சரியான தீர்வு கிடைக்கும் வரைக்கும் எங்களுடைய பெண்கள் குரல் ஓங்கி தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்பதை ஆணித்தரமாக எந்தவித ஐயமுமின்றி தெரியப்படுத்துகின்றோம். நன்றி, வணக்கம். பெண்கள் அமைப்பு தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு தென்றல் அமைப்பாகிய நாங்கள் முழுசாக கண்டனம் தெரிவிக்கின்றோம். ஏனென்றால் ஒரு மதகுரு புத்தம் சரணம் கச்சாமி என்று பாடும் அந்த குரு ஒரு சிறுவயது பெண்ணை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி இருக்கிறார். இதுக்கு அவரோட தாயும் உடந்தை. ஆகவே இனி வருங்காலத்தில் இலங்கை நாட்டில் ஒரு காலமும் இப்படிப்பட்ட பாலியல் வன்முறைகள் நடக்கப்படாது. இதுக்கு சரியான தண்டனையாக தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். எந்த வக்கீல்கள் மாறும் அவர்களை அந்த பிக்குவை விடுதலை செய்திருக்கிறார்களாம். ஆனால் அவர் விடுதலை செய்யப்படப்படாது. அவருக்கு உடனே நல்ல தீர்வு வழங்கப்பட வேண்டும். இதனால் நாங்கள் எங்களோட சிறார்கள் பிள்ளைகள் அவமானப்படுகிறார்கள். அவர்களுக்கு நல்ல தகுந்த பராமரிப்பு தேவை. அவர்களுக்கு பாதுகாப்பும் தேவை. பாதுகாப்போட இந்த இப்படியான கட்டங்கள் இனிமேல் நடைபெறப்படாது. எந்த ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண்ணை தவறுதலாக பார்க்கவே கூடாது என்ற தமிழ் பண்பாடு ஆனபடியால் இந்த இலங்கை நாட்டில் ஒரு பெண்ணுக்கும் ஒரு அவமானம் பெறப்படாது. ஆகவே இப்படிப்பட்ட மதகுருக்கு சரியான தண்டனை தீர்ப்பை கொடுத்தால்தான் இங்கே இருக்கும் மற்றவர்களும் இனிமேல் இப்படியான ஒரு பாலியல் வன்முறைக்கு வித்யாவுக்கு நடந்தது போல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஒன்றும் பெறப்படாது. இதற்கு சரியான தீர்வை கொடுத்து நமது ஜனாதிபதி மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் நல்ல தீர்வை கொடுத்து எங்களோட சின்ன பிள்ளைகளையும் பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் முல்லைத்தீவு மாவட்ட தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்க பெண்கள் செயற்பாட்டாளர் சுயாதா. இன்றைய தினம் 17 மாவட்டங்களிலும் எமது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் இப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற வேளையில் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த அழுத்த செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் நடைபெற்ற சிறுமியின் துஷ்பிரயோகம் ஒரு புத்த பிக்குவினால் மதகுருவினால் நடத்தப்பட்டது. அதை வன்மையாக கண்டித்து எங்களோட பெண்கள் குழு வடமாகாண பெண்கள் குரல் அந்த தலைவியும் தென்றல் பெண்கள் அமைப்பு மாவட்ட குழு மற்றது இளைஞர் குழு எல்லோரும் சேர்ந்து இந்த அழுத்த செயற்பாடை மேற்கொண்டு வருகிறோம். இந்த மதகுருவுக்கு மிக விரைவில் சரியான தண்டனை கிடைக்கணும். அவர் செய்த ஒரு இழிவான செயல். சிறுவர்கள் பெண்கள் என்று யாருமே இவ்வளவு இருக்க வேண்டியவர்கள். மதகுரு அவர் தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படியான ஒரு இழிவான செயலை செய்திருக்கிறார். அவரை எந்த வகையிலையும் மன்னிப்புன்றது அவருக்கு கிடைக்க உண்மையில கொடுக்கக்கூடாது. இந்த சட்டத்திறனிகள் அவரை வெளியில கொண்டு வந்தது வன்மையாக கண்டிச்சிருக்கிறோம். அதை கருத்தில் கொண்டு நல்லாட்சி நடத்துகின்ற அரசாங்கம் அவருக்கு உரிய தண்டனை வழங்கணும் என்றது எங்களோட பெண்கள் குரலால் நாங்கள் இதை ஒழித்து நிற்கின்றோம். தொடர்ந்தும் எங்களோட பெண்கள் குரலால் அவர் கழுத்த செயற்பாடு நாங்கள் செய்து கொண்டு தான் இருப்போம். அந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கும் வரை. வணக்கம் ப்ரோ. வணக்கம். தேர்தலுக்கு எதிரான இந்த போராட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தேசிய மீனவ இளைஞர் படையணி தலைவர் தான். நாங்கள் இது எங்களோட பின்னுக்கு நிற்கிற பாய்ஸ் எல்லாம் இளைஞராக்கள். இப்போ பார்த்தோம்னா இப்போ நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அனுரகுமார திசாநாயக அவர்களின் நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கும் அதே தருணத்தில் இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை. அது மிகவும் மோசமான ஒரு மத குருமாரால் நடந்திருக்கு. மதகுருமாரன்றாரு கடவுளுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ஆள் தான் மதகுருமார். அவராலேயே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அந்த நிலைமைக்கு எங்களை நல்லாட்சி போய்கொண்டு இருக்குதா? இப்போ எங்களை இளைஞர் மத்தியில் நாங்கள் எழுப்புகிற கேள்வி என்னென்னா, நல்லாட்சி நடக்குதுன்றால் மட்டும் போதுமா? எதிர்கால ஜென்ரேஷன் தான் நாங்கள். இப்போ இந்த சின்ன பிள்ளையில இருந்துட்டு ஒரு 13-14 வயசு சின்னையில் இருந்துட்டு இப்படி பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்றா எங்கே போகுது நாடு? எங்கே போகுது? இந்த ஆர்ப்பாட்டம் சும்மா நாங்கள் இணைஞ்சி இதை கதைக்கணும்ன்றதுக்காண்டி நாங்கள் கதைக்கலை. நாங்கள் இதுக்கான எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அந்த நீதியை எதிர்பார்த்து தான் நாங்கள் கதைக்கிறோம். இப்போ மதகுருமாரன்ட்டு மூடி மறைக்க பார்க்குறாங்க நிறைய பேர்.
இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு வெளியால் நிறைய ஏற்பாடு நடந்து கூட இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வு எடுத்த மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. இப்போ இளைஞர் மதிப்பில் இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. இப்போ அனுரகுமார் திசாநாயகம் நல்ல ஆட்சி போய்கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் நினைக்க எங்களுக்கு அவமானமாக இருக்குது. இளைஞர்கள் எங்களை நினைக்க எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷன், இனி வளர்ந்து வர ஜென்ரேஷன், அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லையாண்டா இனி வேறு நாட்களில் இனி இருக்கும் சின்ன பச்சிலம் குழந்தையிலிருந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கும். அதனால் இதுக்கு உடனடியாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வேணும் என்பதை கருத்தில் கொண்டு நன்றி விளையாடுறேன். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் தற்போது நிறைவடைஞ்சிருக்குது. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டக்காரருடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் அனுராதபுரத்தில் ஏற்பட்ட அந்த பாலியல் பிரச்சனை தொடர்பாக அந்த தேரருக்கு உடனடியாக அவருக்கு சரியான முறையில் தண்டனை வழங்கி கொடுக்கணுங்கிறத போராட்டக்காரர்களுடைய கருத்தாக இருக்குது. இது தொடர்பான முழு விஷயங்களையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகர ஐயா உட்பட ஏனைய சமூக அமைப்பினர், மீனவ சங்க தலைவர்கள், செயலாளர் இவர்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த போராட்டத்தில் முன்னெடுத்திருந்தார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டிய எதிர்பார்த்து இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.